வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி அவங்க ரூம்ல ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்திருக்க கோபி உள்ளர வந்து அம்மாவோட கைய பிடிக்கிறாரு. தட்டி விடுறாங்க ஈஸ்வரி. அம்மா, என்ன ஏம்மா கோச்சுக்கிறீங்க அப்படின்னு கோபி கேட்க, எனக்கு என்னப்பா கோவம்? யார் மேல கோவம்? எனக்கு வருத்தம் தான். வயசான காலத்துல பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மருமக, பேர பிள்ளைங்களோட பிள்ளைங்க இப்படி எல்லார் கூடயும் இருக்கணும்னு நினைச்சேன்ல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அவங்களுக்கு சாதாரணமா நடக்கிறது கூட எனக்கு கஷ்டப்பட்டா கூட நடக்க கூடாதுன்னு விதி. விதிப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்கன்னு கோபி கேட்க, சரி அத விடு, நீ எப்ப கிளம்புறேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு மட்டும் உங்கள விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? ஆனா நான் பாக்யாவ பத்தி யோசிக்கணும் இல்லம்மா. நான் ஆம்பளம்மா. என்கிட்ட யாரும் வந்து கேள்வி கேட்க போறதில்ல. எப்பவுமே ஆம்பளைங்கள பத்தி பேசினா கூட பெருசா யாரும் கவலைப்பட போறதில்ல. ஆனா பாக்யா அப்படி இல்லல்லம்மா. எல்லாரும் தோண்டி தோண்டி கேள்வி கேட்டா அவ என்ன பதில் சொல்வா? அவ நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு கோபி கேட்க, யாருமே கேள்வி கேட்காத மாதிரி நீ ஏதாவது பண்ணுங்கிறாங்க ஈஸ்வரி. அத விட்டுட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. சரி, உனக்கு புரியும்படியாவே நான் சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன அப்படின்னு குழப்பமும் ஆர்வமும் பாக்குறாரு கோபி. நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்குள்ள எந்த உறவுமே இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. அது உனக்கும் நல்லதில்ல, பாக்யாவுக்கும் நல்லதில்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இன்னும் குழப்பமாவே பார்த்துட்டு இருக்காரு கோபி. என்ன, இன்னும் புரியலையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல புரியலம்மா. என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு கோபி. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுடா அப்படின்னு சலிச்சுக்கிற ஈஸ்வரி, உனக்கும் பாக்யாவுக்கும் ஒரு உறவு வேணும். நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோபிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, நீங்க தெளிவா தான் பேசுறீங்களா? என்ன என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்க, நான் சரியா தாண்டா பேசுறேன். நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா வாழணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லம்மா, சான்ஸே இல்ல. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு கோபி சொல்ல, ஏன் நடக்காது? ஏன், அதுல உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நிறுத்துங்கம்மான்ற மாதிரி கைய நீட்டுற கோபி. ஏன் விருப்பத்தை விடுங்க, முதல்ல பாக்யாவோட விருப்பம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கோபி கேட்க, பாக்யாவை பத்தி நான் யோசிச்சுக்கிறேன். உனக்கு அதுல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் மறுபடியும் சொல்றேன், இது நடக்கவே நடக்காது. இது ஒரு டே ட்ரீம், பகல் கனவு. ஓகேவான்னு கோபி கேக்குறாரு. ஏன்னு சொல்லுங்கறாங்க ஈஸ்வரி. என்னம்மா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கும் பாக்யாவுக்கும் நடுப்புற என்னென்னலாம் நடந்துச்சு நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்கல்ல. ஆ, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படிம்மா, எப்படி மறுபடியும் உங்களால யோசிக்க முடியுதுன்னு கேக்குறாரு கோபி. நடந்தத பத்தி எத்தனை நாளைக்கு தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க? நடக்க வேண்டியத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன பாத்துக்கிறேன்னு பாக்யா சொல்றா. நானும் பாக்யா மாதிரி இருக்க போறேன்னு நீ சொல்ற. இந்த வீராப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் பேச முடியும்? எல்லாம் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே. திடீர்னு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சு, சுருண்டு படுத்துக்கிட்டோம், என்னடா பண்ண முடியும்? ஒரு டீ போட்டு கொடுக்க கூட ஆள் இல்லாம நிக்கணும்டா. பாக்யா கூட தனியா இருந்துடுவா. ஆனா உன்னால இருக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் உன்னை நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் பாக்யா பாத்துக்கிட்டா. அவளுக்கு அப்புறம் ராதிகா வந்தா. அவளும் ஓரளவுக்கு உன்னை பாத்துக்க தான் செஞ்சா. இப்போ நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டா உனக்கு யார் இருப்பா சொல்லுங்கறாங்க ஈஸ்வரி. கோபி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல எவ்வளவு பேருக்கு விவாகரத்து ஆகுது. அதுல பாதி பேர் மறுபடி சந்திச்சுக்கிறது கூட இல்ல. ஆனா நீயும் பாக்யாவும் அப்படியா? தொடர்ந்து பேசிக்கிட்டே தானே இருக்கீங்க. உனக்கு ஒண்ணுன்னா அவ வந்து நிக்கிறா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி பண்ற. இப்ப 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்காகடா நடக்கணும்? நீயும் பாக்யாவும் சேர்ந்து வாழணுங்கிறது உங்களோட விதி. பாக்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டு பல தடவை வருத்தப்பட்டு பேசியிருக்கல்ல. அதெல்லாம் உண்மைன்னா அவ கூட சேர்ந்து நீ வாழணும். அவள நீ சந்தோஷமா பாத்துக்கணும்டா. அப்பதான் உனக்குள்ள இருக்க குற்ற உணர்ச்சி போகும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. எதுக்கு சண்டை போட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல வாழணும் சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கோபி திருதிருன்னு முழிச்சிட்டு யோசிக்கிறாரு. பழசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழுங்க. எனக்கு அதுதான் சந்தோஷம். பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கடா. எல்லாருக்காகவும் சேர்ந்து இத பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லி முடிக்க, அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. சரி, இந்த விஷயத்த குறிச்சு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு வைங்க. ஆனா பாக்யா யோசிப்பாளாமா? பாக்யா ஒத்துப்பாளான்னு கேக்குறாரு கோபி. பாக்யாவை நான் பாத்துக்கிறேன். உனக்கு இந்த முடிவுல சம்மதமான நேரா கேட்டுறாங்க ஈஸ்வரி.
மறுபடியும் கோபியோட முகத்துல மின்னல் வெட்டிட்டு இருக்க. உனக்கு இந்த முடிவுல சம்மதமா சொல்லு. நான் பாக்யா கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா பாக்யா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல, அப்போ உனக்கு சம்மதம் அப்படிதானேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஐயோ அது நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு கோபி சொல்ல, உனக்கு சம்மதமான்னு சொல்லு, நான் பாக்யா கிட்ட பேசிக்கிறேங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா இதுக்கெல்லாம் பாக்யா சம்மதிக்கவே மாட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல, அப்ப உனக்கு சம்மதம் தான் எனக்கு தெரியுது. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நீ கவலைப்படாத. உன்னையும் பாக்யாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இதே மனசோட இரு. அது மட்டும் போதும். அம்மா பாத்துக்குவேன்டா. அம்மா பாத்துக்குவேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்ற ஈஸ்வரி கடவுளை வேண்டுறாங்க. அவங்க ரொம்பவே திருப்தியா சிரிச்சிட்டு இருக்க கோபி யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் ராமமூர்த்தியோட போட்டோவுக்கு முன்னாடி நிக்கிற ஈஸ்வரி, உங்ககிட்ட சொன்னது சீக்கிரமே நடந்துருங்க. கோபி பாக்யா கூட சேர்ந்து வாழறதுக்கு சம்மதிச்சுட்டான். இனிமே பாக்யாவை சம்மதிக்க வைக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சம்மதிக்க வச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி போட்டோ கிட்ட பேசிட்டு இருக்க. பாக்யாவும் அவங்க பின்னாடி செல்வியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஈஸ்வரி நிக்க அவங்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரிய ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்யா கிச்சனுக்கு வர கூடவே செல்வியும் வந்துடுறாங்க. வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற பாக்யா. செல்வி சப்பாத்தி பண்ணிடலாமாங்கிறாங்க. சரிக்கான்னு செல்வி சொல்ல, தண்ணி எடுங்கிறாங்க பாக்யா. ஈஸ்வரி கிச்சன்ல வந்து உட்காந்து பாக்யாவை பார்க்க, பாக்யாவும் அப்பப்போ ஒரு பார்வை பாக்குறாங்க. அம்மா ஏதாவது வேணுமான்னு செல்வி கேட்க, ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க ஈஸ்வரி. ஏதாவது சொல்லணுமான்னு பாக்யா கேட்க, நான் என்ன சொல்ல போறேன் பாக்யா, நான் சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. மத்தியானம் நீ வச்சுட்டு போன குழம்பும் கூட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சேனக்கிழங்கு வறுவல்னு அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படிங்கிறாங்க பாக்யா. இன்னும் என் மேல இருக்க கோவம் போகலல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எனக்கு கோவம்லாம் இல்ல அத்தை. நீங்க அப்படி பேசுனீங்கல்ல அதான் வருத்தம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ம் ம், சரி ஏதோ நான் தெரியாம பேசிட்டேன். சரி விடு, இனிமே நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, தேங்க்ஸ்ங்கிறாங்க பாக்யா. ஆமா உனக்கு சுஜாதாவை ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, எந்த சுஜாதான்னு கேக்குறாங்க பாக்யா. அதான் உன் மாமாவோட சொந்தக்கார பொண்ணு, அதான் பேங்க்ல வேலை பாக்குறாளே அவ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஞாபகம் இருக்குங்கிறாங்க பாக்யா. அவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்ணி இருந்தா. அவ புருஷனோட தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டானா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, மாவு பசையறத விட்டுட்டா. ஐயோ எப்படி அப்படின்னு பாக்யா கேட்க, உடம்பு சரியில்லாம இருந்தானா. பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்காங்களா. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியத்தோட இருக்கும்போதே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானா. ஹா பாவம், இப்ப அவன் பொண்டாட்டி நிலைமைதான் ரொம்ப பாவமா இருக்குங்கிறாங்க ஈஸ்வரி. தனியா இருக்காளாம் வீட்ல, துணைக்கு கூட ஆள் இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓ அப்படின்னு வேலையை கண்டினியூ பண்றாங்க பாக்யா. ஏமா அவங்க பொண்ணு வீட்ல போய் இருக்கலாம் இல்லம்மா அப்படின்னு செல்வி கேட்க, பொண்ணுங்க வீட்ல எல்லாம் எப்படி போய் இருக்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இப்பெல்லாம் காலம் முன்ன மாதிரி இல்லம்மா. பொண்ணுங்க தான் அப்பா அம்மாவையே பாத்துக்கிறாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அதெல்லாம் சரியா வராது. அப்படியே பிள்ளைங்க கூட இருந்தாலும் புருஷன் கூட இருக்கிற மாதிரி வருமா சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, செல்வியும் பாக்கியம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் துணை, புருஷனுக்கு பொண்டாட்டி தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யாவை பார்க்க, அதெல்லாம் ஆளுங்களை பொறுத்தது. தனக்கு தானே துணைன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, சொல்லலாம். ஆனா தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க மாமா போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, மாமா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கூட இருந்துட்டு அவரு இல்லாம போனா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க பையன் மாதிரி ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு எனக்கு தனியா வாழ்றதே நல்லாதான் இருக்கு அத்தை. சொல்லப்போனா அவரோட வாழும்போது கூட நான் தனியா தான் வாழ்ந்தேன் அப்படின்னு அந்த கதவை அடிச்சிடுறாங்க பாக்யா. மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பாக்யா, மாறுவாங்கன்னு ஈஸ்வரி சொல்ல, அது நிஜம்தான் அத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல, நீயும் மாறுவ, உனக்கும் துணை தேவைன்னு தோணுற நாள் வரும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அப்படிலாம் ஒரு நாள் எனக்கு வரவே வராது அத்தை. நான் சந்தோஷமா என் ரெக்கையை விரிச்சு வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு செய்யறதுக்குன்னு அத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இடையில துணை இருக்கா இணை இருக்கான்னு பாக்குறதுக்கு யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைமே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. 2 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டு உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. பெரியவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற. உனகிட்ட பேசினாலே எனக்கு தான் பிபி அதிகமாகுது அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் குரலை உயர்த்த, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க கோவப்படுறீங்கன்னு பாக்யாவும் கொஞ்சம் குரலை உயர்த்தி கேக்குறாங்க. நான் எங்க கோவப்பட்டேன், நான் கோவப்படவே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு பாக்யா கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற ஈஸ்வரி அங்கிருந்து எழுந்து ஹாலுக்கு சோஃபா கிட்ட வந்துடுறாங்க. ஏங்கா
உன் மாமியா ஏதோ உள்கத்தோட பேசுற மாரி இல்ல அப்படின்னு செல்வி கேட்க, சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு அப்படி பேசுனது தப்புன்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அதுக்கு சமாதானம் பேச வந்து ஈகோ தடுத்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்யா சொல்ல, இல்லக்கா, எனக்கு என்னமோ பேச்செல்லாம் வித்தியாசமா படுதுங்கிறாங்க செல்வி. உனக்கு எப்பவுமே அப்படிதான் தோணுது, போய் வேலையை பாரு போ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்காங்க. இவகிட்ட நேரடியா பேசினா வேலைக்கு ஆகாது, ஏருக்கு மாறா ஏதாவது பேசுவா, வேற ஏதாவது வழிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. என்ன பாட்டி, வழக்கமா அம்மா கூட தானே கோவிலுக்கு வருவீங்க, இன்னைக்கு என்ன கூட்டிட்டு வர சொல்லிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு செழியன் கேக்குறாரு. சொல்றேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்பவே எழில் வராரு. அடடே எழில், வாடா, நீ என்னடா இங்க அப்படின்னு செழியன் எழிலோட செகண்ட் கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்க. நான் தான் வர சொன்னேன், உங்க 2 பேர்கிட்டயும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கோவில்ல வச்சு பேச முடியுமா இல்ல வேற எங்கேயாவது போலாமா பாட்டின்னு எழில் கேக்குறாரு. இல்லடா, இந்த விஷயத்த கடவுள் சந்நிதியில வச்சு பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஈஸ்வரி தயங்கிக்கிட்டே இருக்க. பாட்டி, என்ன பாட்டி, உங்க முகமே சரியில்லை, வீட்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு செடியன் கேட்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஆனா 2 3 நாளா என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் குடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன பாட்டின்னு எழில் கேக்குறாரு. உங்க தாத்தா நம்மள விட்டுட்டு போய் 1 வருஷம் ஆகுது, இந்த 1 வருஷத்துல நான் இன்னும் நிலக்குலையாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் பாக்யாவும் கோபியும் தான். அவங்க 2 பேரும் இருக்கிற நம்பிக்கையில தான் நானும் நாளை கடத்திக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாள் இருக்க போறதில்ல அப்படிங்கிற வழக்கமான பிட்ட போட செழியன் எழில பாக்குறாரு. பாட்டி, யார் சொன்னாங்க நீங்க எங்க கூட 100 வருஷம் இருப்பீங்க அப்படின்னு எழில் சொல்ல, ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாதுல்ல. நானும் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவேன், ஆனா அதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. பாக்யாவையும் கோபியையும் புடிச்சு வச்சிருக்கிற ஒரே கயிறு நான் தான். நான் இருக்க போய் தான் 2 பேரும் ஒரே வீட்ல இருக்காங்க. நானும் போய் சேர்ந்துட்டேன்னா அவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுவாங்க, வயசான காலத்துல தனியா ஆயிடுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதுவரையிலும் பார்த்துட்டு சங்கடமா நின்று இருந்தவங்க, பாட்டி, அம்மா தனியாலாம் ஆக மாட்டாங்க, அம்மாவுக்கு நான் இருக்கேன் பாட்டிங்கிறாரு எழில். ஆமா பாட்டி, அப்பாவையுமே நான் பாத்துக்குவேனேங்கிறாரு செழியன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடான்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன நாங்க பாத்துக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களான்னு எழில் கேட்க, அதானேங்கிறாரு செழியன். நீங்க பாத்துக்கிட்டாலும் கோபியும் பாக்யாவும் சம்மதிக்க மாட்டாங்க, 2 பேருமே வீம்பு பிடிச்சவங்கடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எழில் குழப்பமா பாத்துட்டு இருக்காரு. சரி பாட்டி, இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க, நாங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு சொல்றீங்களா அப்படின்னு செழியன் கேட்க, அதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் உங்க அம்மா சம்மதிக்க மாட்டா, பசங்க தனியா தான் இருக்கணும்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவா, அதனால நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, செழியன் பாக்குறாரு. என்ன முடிவுன்னு எழில் கேட்க, வயசான காலத்துல பாக்யாவும் கோபியும் தனியா இருக்க கூடாது, ஒன்னா இருக்கணும். பாக்யாவுக்கு கோபி, கோபிக்கு பாக்யான்னு ஒன்னா ஒரு வாழ்க்கை வாழணும். தடவை ஒன்னா இருந்தப்போ தொலைஞ்சு போன சந்தோஷங்கள் எல்லாம் பாக்யாவுக்கு திரும்ப கிடைக்கணும். நிறைவான வாழ்க்கைய அவங்க 2 பேரும் வாழணும். அதுக்காக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு ஈசு சொல்ல, செழியன் எழில் 2 பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. கல்யாணமா அப்படின்னு செழியன் கேட்க, ஆமா, இடையில ராதிகா வந்ததே கோபிக்கு பாக்யாவோட அருமைய புரிய வைக்கிறதுக்கு தான். எல்லாமே கடவுளோட திருவிளையாடல் தான். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணுங்கிறது தான் கடவுளோட முடிவு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம எழில் நிக்க, சரி பாட்டி, அது கடவுளோட முடிவாவே இருக்கட்டும், ஆனா அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்கன்னு தெரியணும் இல்ல, அவங்க எப்படி பாட்டி இதுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு செடியன் கேட்க, நான் கோபி கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், அவன் சரின்னு சொல்லிட்டான்னு ஈஸ்வரி சொல்ல, எழில் செம்ம அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. எழில பாக்குறாரு செழியன். என்ன பாட்டி சொல்றீங்க, நிஜமாவான்னு செழியன் கேட்க, ஆமா, ஆமாண்டா, அவன் சரின்னு சொல்லிட்டான், நான் இன்னும் பாக்யா கிட்ட பேசல, எப்ப பேசணும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், பேசி அவகிட்ட சம்மதத்தை வாங்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. சரி பாட்டி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது ஓகேன்னா எங்களுக்கும் ஓகே தான் பாட்டி அப்படின்னு செழியன் சொல்லிட்டு அதிர்ச்சியிலேயே நின்னுட்டு இருக்க எழில பார்த்து, ஏன்டா எழில்னு கூப்பிடுறாரு. ஏய், என்னடா ஓகே, பாட்டி அப்பாவை பத்தி மட்டும் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க, அப்பாவோட சேர்ந்து வாழ கண்டிப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு எழில் சொல்ல, ஏன் சம்மதிக்க மாட்டா அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கோவமா கேக்குறாரு. அம்மாவை ஏமாத்தினவர் அவரு, அம்மாவோட வாழ்க்கைய கெடுத்தவர் அவருங்கிறாரு எழில். கோபி இப்ப மாறிட்டான்டா, செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி, ஒருத்தவங்கள ஓங்கி அரைஞ்சிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்னு சொன்னா அந்த வலி மறையாது இல்ல பாட்டின்னு கேக்குறாரு எழில். அடி வாங்கினவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும் அப்படின்னு எழில் சொல்ல, நடந்த எதையுமே நான் மறக்கலடா, அது எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு நடக்க வேண்டியதை பத்தி பேசினாதான் நல்லா இருக்கும்
அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எனக்கு நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல பாட்டி. அப்படின்னு எழில் சொல்ல, உங்க அம்மா அவளோட வாழ்க்கையை வாழவே இல்லடாங்கிறாங்க ஈஸ்வரி. தெரியும் பாட்டி, அதுக்காக அப்பாவை நம்பிலாம் அம்மாவோட வாழ்க்கையில விளையாட முடியாது. அப்படின்னு எழில் சொல்ல, அப்ப உன் அம்மாவை தனியாவே இருக்கணும்னு சொல்றியா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ம்ஹும் இல்லவே இல்ல. அம்மாவுக்கு துணை வேணும்னு நினைச்சா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கட்டும். நானே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். ஆனா இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அப்படின்னு எழில் சொல்ல, டேய் இப்படியெல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட கேக்குறாங்க ஈஸ்வரி. இல்ல பாட்டி, நான் சொல்றதுதான் உண்மையிலேயே நல்ல முடிவு. உங்க பையன் தப்பு பண்ணாரு. இப்போ உணர்ந்துட்டாரு, சந்தோஷம்தான். ஆனா அவரு பண்ணுன தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றேன்னு என் அம்மா வாழ்க்கையில விளையாடாதீங்க. அதை என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. அப்படின்னு எழில் சொல்ல, நீ ஏத்துக்க வேணாண்டா. ஆனா உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ஆ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி சம்மதிக்க வைக்க போறீங்களான்னு கேக்குறாரு எழில். இல்ல, அவளுக்கு எது நல்லதுன்னு புரிய வச்சு சம்மதிக்க வைப்பேன். அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு எழில். சரி பாட்டி, இந்த கல்யாணம்னு எப்படி இந்த ஊரை கூட்டி தாலி கட்டி அப்படியா? அப்படின்னு செடியன் கேட்க, கோபி கட்டின தாலிய விவாகரத்து அது நடந்தப்பவே உங்க அம்மா கழட்டி வச்சுட்டா. கோர்ட்டு பிரச்சனை வந்தப்ப அதை வித்துட்டா. இப்ப உங்க அம்மா கிட்ட பழைய தாலி இல்ல. மறுபடியும் தாலி எல்லாம் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும். அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி என்ன பாட்டி அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ற? நீங்க தாலி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னு எழில் சொல்ல, பாக்யா இதுக்கு சம்மதிப்பா. நீங்க 2 பேரும் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த ஒரு விஷயத்துல நீங்க 2 பேரும் என் கூட நிக்கணும். அப்படிங்கிற ஈஸ்வரி 2 பேரையும் மாறி மாறி பார்க்க, எனக்கு சரி பாட்டி. அம்மா, அப்பா ஒண்ணா சேர்றதுல எனக்கு சந்தோஷம் தாங்கிறாரு செழியன். எழில் மட்டும் டென்ஷனா முகத்தை திருப்பிட்டு வேற பக்கம் பார்த்துட்டு இருக்க. இங்க பாருடா எழில், அமிர்தாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சப்ப நான் கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சை மீறி நீ அவளை கல்யாணம் பண்ணின. உனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீ உறுதியா நின்ன. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல நானும் உறுதியா நிக்கிறேன். கோபியும் பாக்யாவும் 2 பேரும் ஒண்ணா சேர்றது மூலமா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். பாக்யா கிட்ட நீங்க பேசணும்னோ இல்ல வேற எதுவும் பண்ணணும்னு நான் உங்கள்ட்ட சொல்லல. எனக்கு பக்கபலமா நில்லுங்கன்னு தானே சொல்றேன். அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லா விஷயத்திலயும் நான் உங்க கூட நிப்பேன் பாட்டி. ஆனா இந்த விஷயத்துல நான் அம்மா பக்கம் தான் நிப்பேங்கிறாரு எழில். பாக்யா கோபி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சா நீ குறுக்க நிக்க மாட்டல்ல? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க முதல்ல. அப்படின்னு எழில் சொல்ல, ஒருவேளை சம்மதிச்சா? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு எழில். ஒருவேளை சம்மதிச்சா நான் குறுக்க நிக்க மாட்டேங்கிறாரு. எல்லாமே நடந்து முடிச்சிட்ட மாதிரி அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி நிம்மதியா. ஒருவேளை சம்மதிக்கலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். நீங்க யாராவது ஃபோர்ஸ் பண்ணா நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். அப்படின்னு எழில் சொல்ல, இது போதும்டா. இது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாக்யாவையும் கோபியையும் நான் சேர்த்து வைப்பேன். அப்படின்னு ஈஸ்வரி சபதம் எடுக்கிற மாதிரி சொல்ல, செழியன் நடக்கணுமேன்னு கடவுளை கும்பிடுறாரு. எழில் வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட்.